Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, thank you, Prabhu. Hare Krishna, Prabhu. Dandat Pranam. Hare Krishna, Dandavat Pranam. எல்லா பக்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ உங்க எல்லாரையும் மறுபடியும் இந்த ஜூம் மூலமா இணையதுல ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமத் பாகவதம் தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்னைக்கு காண்டம் 3 பதம் 24, அத்தியாயம் 24, பதம் 6 மற்றும் 7 இது ரெண்டையும் பார்க்க போறோம். 7வது பதத்துல பொருளுரை இல்லை, அதனால 6, 7 இது ரெண்டையும் பார்க்குறோம் நம்ம. ஓகே, பக்தர்கள் இன்னும் ஜாயின் பண்றாங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामेयं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं जाग्रजातं सहनरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगुणललिता श्रीविशाखान्वितंश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौरङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि भाष्यत्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா, அப்புறம் மியூட்ல இருக்கீங்க பிரபு, நீங்க மியூட்ல இருக்கீங்க பிரபு, மியூட் ஆன் பண்ணு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு கர்தமரின் துறவு அந்த அத்தியாயத்தை தொடர்ச்சி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். நேற்று வரைய 23வது அத்தியாயத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் குறிப்பாக
பகவானுடைய குணங்களை வர்ணிப்பதாக நம்ம கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான பதங்கள் இது ரெண்டுமே. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. பதம் 6. தாஸ்யம் பகுதாதிகாலே பகவன் மதுசூதனா கர்தமாம் வீரியமவந்தோ ஜக்ஞேரீஸ்வர தரூணி दास्यां बहुधा बहुतिते कला भगवन् मधुसूदना कर्दमं वीर्यमवन्नो जज्ञेनीश्वरेणि तरूणि दास्यं बहुदितो कला भगवन् मधुसूदना कर्दमं वीर्यमवन्नो जज्ञेनीश्वरि तरूणि. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். தாஸ்யம் தேவகுதீடம், பௌதிதே காலே பல ஆண்டுகளுக்கு பிறகு, பகவான் பரமபுருஷ பகவான், மதுசூதனா மது என்னும் அரக்கனை கொன்றவன், கர்தமம் கர்தமரின், வீரியம் விந்து, அபன்னா நுழைந்து, ஜக்ஞே அவர் தோன்றினார், அக்னி நெருப்பு, இவா போல, தாருணி மரத்தில். யாராவது வாசிங்க மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. பிரபு தல்லூத் பிரணாம். நான் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பல பல ஆண்டுகளுக்கு பிறகு பரமபுருஷ பகவான் மது என்னும் அரக்கனை கொன்று மதுசூதனன் என்னும் பெயருடன் கர்த்தமரின் விந்துவில் நுழைந்து வேள்வியின் போது மரத்தில் இருந்து தீ வருவதைப் போல தேவகூதியிடம் தோன்றினார். பொருளுரை. பகவான் கர்த்தம முனிவருக்கு மகனாக தோன்றினாலும் அவர் எப்போதும் பரமபுருஷ பகவான் தான் என்று இங்கு தெளிவாக குறிக்கப்படுகிறது. நெருப்பு ஏற்கனவே மரத்தில் உள்ளது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு முறையினால் நெருப்பு தூண்டிவிடப்படுகிறது. அது போல பகவான் எங்கும் ஊடுருவியவர். அவர் எங்கும் உள்ளார். அவர் எல்லாவற்றிலிருந்தும் தோன்றலாம். ஆதலால் அவர் ஒரு பக்தரின் விந்துவில் தோன்றினார். ஒரு சாதாரண வாழும் உள்பொருள் ஒரு குறிப்பிட்ட வாழும் உள்பொருளின் விந்துவை இடமாக கொண்டு பிறப்பு எடுப்பது போல பரமபுருஷ பகவான் அவருடைய பக்தரின் விந்துவை இடமாக கொண்டு அவர் மகனாக வந்தார். இது அவர் எந்த வழியிலும் முழு சுதந்திரமாக செயல்படுபவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இதனால் அவர் ஒரு சாதாரண வாழும் பொருளாக ஒரு குறிப்பிட்ட கருப்பறையில் பிறப்பு எடுக்க வற்புறுத்தப்பட்டவர் என்று பொருள் அல்ல. பகவான் நரசிம்மர் ஹிரண்யகசிபுவின் அரண்மனை தூணிலிருந்து தோன்றினார். வராக பகவான் பிரம்மாவின் நாசி துளியிலிருந்து தோன்றினார். கபில பகவான் கர்த்தமரின் விந்துவில் இருந்து தோன்றினார். ஆனால் இதனால் பிரம்மாவின் நாசித்துளையோ அல்லது கிரண்யகசிபின் அரண்மனை தூணோ அல்லது கர்த்தமரின் விந்துவோ பகவானின் தோற்றத்திற்கான மூலம் என்பது பொருள் அல்ல. பகவான் எப்போதுமே பகவான் தான். பகவான் மதுசூதனர். அவர் எல்லா விதமான தீயவர்களுக்கு கொள்பவர். அவர் குறிப்பிட்ட பக்தரின் மகனாக பிறந்தாலும் அவர் பகவானாகவே இருக்கிறார். கார்த்தமம் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இது பகவான் கர்த்தமர் தேவகீதியின் பக்தி தொண்டில் பக்தி அன்போ அல்லது உறவோ கொண்டிருந்தார் என கூறுகிறார். ஆனால் அவர் தேவகூதியின் கருப்பையில் கர்த்தம முனிவரின் விந்துவிலிருந்து ஒரு சாதாரண வாழும் பொருள் போல் பிறந்தார் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க பிரபு. ரொம்ப நன்றி லோகபந்து பிரபு. அடுத்த பதம் 7. அவயதாம் சதா வியோம்னி வதாத்ரணி கானகனா காயந்தி தாம் ஸ்வகந்தர்வா நிர்த்யந்தஸ் அப்சரோஸ்முதா. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். அவதாயான் ஒழித்து, ததா அந்த நேரத்தில், வியம்யோனி வானில், வாத்திராணி இசைக்கருவிகள், கான மலைமேயர்கள், காயந்தி பாடி, தம் அவரிடம், ஸ்ம நிச்சயமாக, கந்தர்வா கந்தர்வர்கள், நிருத்யந்தி நடனமாடினர், அப்சரர்கள், முதா மகிழ்ச்சியான களி வெறியில். மொழிபெயர்ப்பு மற்றும்
பொருளுரை வழங்கியவர் தெய்வ ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாதரின் மொழிபெயர்ப்பு. வேற யாராவது பக்தர்கள் படிங்க. ராஜலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. தேங்க்யூ பிரபு. மொழிபெயர்ப்பு. அவர் பூமியில் அவதரித்த பொழுது தேவர்கள் மலை மேகங்களின் வடிவில் வானில் இசைக்கருவிகளை இசைத்தனர். மேலுலக இசைக்கலைஞர்கள் கந்தர்வர்கள் பகவானின் புகழ்களை பாடினர். அப்போது மேலுலக நடன பெண்கள் மகிழ்ச்சி கழிவறையில் ஆடினர். நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. சோ 2 பதமுமே பகவானுடைய அவதார சிறப்பை வந்து நமக்கு வெளிப்படுத்துது. பகவான் வந்து எப்படி வேணாலும் வரலாம், எந்த விதமான கட்டதிட்டங்களுக்கும் வரையறைக்கும் உட்பட்டவர் அல்ல அப்படிங்கிறது வந்து இந்த பதம் தெளிவாக்குது. நமாவம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண. யோகம் கரோதி வாசாலம் பங்குலங்காயதே பாதமஹம் தேசே குருதேவதாரம் பரமானந்தமாதவம் ஸ்ரீ சைதன்ய. ஹரி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. சோ மொழிபெயர்ப்பு மறுபடியும் வாசிப்போம். பல பல ஆண்டுகளுக்கு பிறகு பரமபுருஷ பகவான் மது என்னும் அரக்கனை கொன்று மதுசூதனின் என்னும் பெயருடன் கர்தமரின் விந்துவில் நுழைந்து வேள்வியின் போது மரத்திலிருந்து தீ வருவதைப் போல தேவகி புத்தியிடம் தோன்றினார். சோ இங்க பகவானோட அவதார சிறப்புகளை பற்றி பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? हरे कृष्णा प्रभु. जन्म कर्म समय दिव्यम एवं यो वेति तत्वदः त्यक्त्वा देह पुनः जन्म नैति माम एति से अर्जुन. அந்த ஸ்லோகம் பிரபு. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ பகவானோட அந்த லீலைகள் வந்து எந்த விதமான சட்ட திட்டங்களுக்கும் முற்பட்டதில்லை. அவரோட லீலைகள் எல்லாமே அவரோட காரணமற்ற கருணையினால மட்டும்தான் நிகழ்த்தப்படுது. இது எல்லாமே திவ்யமானது. ஜென்மம், கர்மம், குணம், ரூபம், லீலை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப திவ்யமானது. அந்த லீலைகள் எல்லாமே ரசிக்க கூடியது. நம்மளுடைய இந்த பிறவு, இந்த பௌதீக உலகத்துல 84 லட்சம் வகையான யோனிகள்ல வந்து ஒரு ஜீவாத்மா பிறவி எடுக்குது அப்படின்னா இது பல்வேறு கட்டதிட்டங்களுக்கு, கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஒரு ஜீவன் வந்து இந்த பௌதீக உலகத்துல பிறக்கணும். ஆனா பகவான் எந்த விதமான கட்டதிட்டங்களுக்கும் உட்படாதவர். அதனாலதான் அவர் பகவான். அந்த பகவானோட ஒவ்வொரு செயல்களுமே திவ்யமானது, ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. அவர் என்ன பண்ணாலும் அதை ரசிக்கலாம். ஏன்னா அது நிரந்தரமானது. ஒரு திகைப்பு தன்மை, திகிட்டும் தன்மையை அளிக்காத பல்வேறு விதமான லீலைகளை புரியக்கூடியவர் தான் பகவான். சோ அந்த வகையில அவரோட லீலைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு லீலை வந்து அவரோட ஜென்மம். இந்த ஜென்மம் அப்படிங்கிறது வந்து இந்த பௌதீக உலகத்துல ஒவ்வொரு ஜீவராசியும் கர்ம வினையின் அடிப்படையில் பிறவி எடுக்க வேண்டி இருக்கு. பாவம், புண்ணியம், இந்த கணக்கெல்லாம் பார்த்துதான் நமக்கு வந்து உடல்கள் வந்து கொடுக்கப்படுது. அதிகமான அளவுல புண்ணியங்களை செஞ்சிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய குடும்பங்கள்ல மிராஸ்தாரு, ராஜா, அந்த மாதிரியான குடும்பங்கள்ல பிறப்பெறதுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுது. கொஞ்சம் ஞானம் உள்ளவர், ஆன்மீகத்துல ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்னா பிராமணர்களோட குடும்பத்துல வந்து பிறப்பதற்கான வாய்ப்பு படுவதாக பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. சோ நமக்கு கர்மத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த ஜட உலகத்தில் வாழ்வதற்கான சரீரம் வழங்கப்படுகிறது. சோ இந்த சரீரம் வழங்கப்படுவதற்கு முன்னர் இதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுது. கருட புராணம் வந்து சொல்லுது, ஒரு ஜீவாத்மா தான் செய்த கர்மத்தின் அடிப்படையில் நரகத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது.
பாவ கர்மத்தின் அடிப்படையில் நரகத்துல தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அந்த கர்மாவின் அடிப்படையில் பௌதீக உலகத்தில் அந்த ஆத்மா ஒரு பன்றியாக பிறவி எடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான பயிற்சி நமக்கு தேவை. அந்த பயிற்சி எங்க அளிக்கப்படுதுன்னா நரகத்துல. என்ன பண்ணுவாங்களாம், யமகிங்கரர்கள் வந்து மலத்தினை வந்து தட்டுல கொண்டாந்து வச்சு அதை சாப்பிட சொல்லி துன்புறுத்துவாங்களாம். அதை சாப்பிடாத அந்த ஆத்மாவிற்கு முள்கள் நிறைந்த சவுக்கால அடி விழுவும். அவங்க இருக்கக்கூடிய இடம் அந்த யமகிங்கரர்கள் மலஜலம் கழிக்கக்கூடிய அறைகளாக இருக்கும். அதுக்குள்ளாரதான் நீங்க தங்கணும். நம்ம எல்லாரும் அதுக்குள்ளாரதான் தங்கணும். இன்கேஸ் நமக்கு அந்த மாதிரி ஒரு சரீரம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல தங்கி இருக்கணும். அவங்க கொடுக்குற மலத்தை தான் டெய்லி திங்கணும். சாப்பிடலைன்னா அடிப்பாங்க. சோ இது தொடர்ச்சியாக முதல்ல 1 வாரம் 2 வாரம் அந்த ஆத்மா வந்து வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தன்னுடைய சர்வைவல்காக அங்க இருக்கணும்னா இதை சாப்பிட்டாதான் வாழ முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது வேற வழி இல்லாம மறுக்காம வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ ஒரு ஆத்மா அதை வந்து சாப்பிட துணிகிறதோ அதற்கு பௌதீக உலகத்துல பன்றியின் சரீரத்திற்கு தேவையான தகுதிகள் கிடைத்து விட்டதாக எண்ணி அவங்கள பௌதீக உலகத்துக்கு மறுபடியும் அனுப்பிடுவாங்க. சோ இப்படியாக ஒவ்வொரு சரீரத்துக்கும் நமக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுது. ஏன்னா அந்த பயிற்சி இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த சரீரத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல சூழ்நிலைகள்ல வாழ முடியும். ஆனா பகவான் அவரோட அவதாரம் எல்லாமே திவ்யமானது. அவருடைய அவதாரத்துல நோக்கம் இருக்கு. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவரோட அவதாரங்களுக்கு நோக்கம் இருக்கு. சும்மா வந்து ஏதோ நம்மள மாதிரி பிறந்துட்டு இருந்தோம் வளர்ந்தோம் உப்பு உற்பத்தி பொருட்கள் செஞ்சோம் கடைசியில தேஞ்சோம் செத்து போனோம் வரலாறே இல்லாத அந்த மாதிரி கிடையாது. பகவானோட அவதாரங்கள் எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்கு. இப்ப அவரோட அந்த அவதாரங்கள் வந்து 27 வகைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் 27 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. யுக அவதாரம், லீலா அவதாரம், மன்வந்தர் அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே வந்து அவர் அவதாரங்களை புரிகிறாரு. அந்த அவதாரங்கள் எல்லாமே ஏதோ சில குறிப்பிட்ட ஒரு காரியத்தை வந்து செய்துவிட்டு அதன் மூலமா பௌதீக உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு உபதேசத்தையும் அவர் அளித்து விட்டு இறுதியாக தன்னுடைய வாசஸ்தலமான கோலோக பிருந்தாவனத்துக்கு திரும்பி போகிறார். சோ இது பகவானோட அவதார லீலைகள். அதனாலதான் இதை எல்லாத்தையுமே நம்மளால ரசிக்க முடியுது. கிருஷ்ணாவோட அவதாரத்தை பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமான ஒரு லீலை. அவர் நம்மள மாதிரி எல்லாம் சாதாரணமா வந்து ரத்தம் மலம் ஜலம் கழிந்த ஒரு இடத்துல வந்து அவதரிச்சு வெளியில வரல. முதல்ல என்ன பண்ணாரு, நேரா வசுதேவரோட ஹிருதயத்துல போய் உட்கார்ந்தாரு. அவரோட மனம் மற்றும் ஹிருதயத்தின் மூலமா உட்கார்ந்து அங்க இருந்து தேவகியினுடைய கர்ப்பத்திற்குள்ளார நுழைஞ்சு கர்ப்பத்துல இருந்து வெளியில வந்தார். வரும்போதே என்ன அற்புதமான ஒரு திவ்யமான தரிசனம். பீதாம்பரதாரி, தலையில மயில் இலகு, அப்புறம் கைகள்ல புல்லாங்குழல், எவ்வளவு அற்புதமான ஒரு ரூபத்தோட வெளியில வந்தார் கிருஷ்ணர். அவரோட திருமேனியில இரத்த கரைகளோ அல்லது வேறு எந்த விதமான அருவருக்கத்தக்க பொருட்களோ இல்லை. ஏன்னா அவர் வரும்போதே திவ்யமா இருந்தாரு. சோ அந்த திவ்யமான பகவான் அவதாரம் பண்ணதுக்கான நோக்கங்களை வந்து பாகவதம் மற்றும் இதர புராணங்கள் வந்து எதனால அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. இப்ப இங்க இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம், தேவகூதி வந்து
கர்தமர் துறவு வாங்கி போக போறார் அப்படின்னு சொன்ன உடனேயே தேவகி வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பாட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன யார் பாத்துக்குவா? 4 பேரோட பொறுப்புல இருக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீங்க எனக்காக எதையாவது ஒண்ணு விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுனதின் பயனாக கர்தம முனிவர் தவம் பண்றாரு. பகவான் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தவம் பண்றாரு. அந்த தவத்தின் பலனாக பகவான் கர்தமரோட விந்துவின் ரூபத்தின் மூலமாக தேவகியோட தேவஹுதியோட வயிற்றுக்குள்ளார போய் அங்கிருந்து கபில தேவராக பிறவி எடுக்கிறார். ஸோ கபில சிக்ஷா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு பின்னாடி வரக்கூடிய வகுப்புகள்ல அதை பத்தி எல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்படி தேவஹுதியோட வயிற்றுக்குள்ளார பகவான் இதன் மூலமாகத்தான் நுழையணுமா அப்படின்னா இதுல நமக்கு ஒரு பெரிய சித்தாந்தம் இருக்கு. நமக்காக ஒரு சிக்ஷா வந்து கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த பௌதீக உலகத்துல ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு யோனியின் மூலமாகத்தான் பிறக்க வேண்டும். அது ஆணின் விந்தின் மூலமாக பெண்ணின் கர்ப்பத்திற்குள் சென்று அதன் மூலமாகத்தான் ஒரு ஜீவாத்மா பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படிங்கிற சிக்ஷா, அந்த உபதேசத்தை அளிப்பதற்காக பகவான் இந்த லீலையை நடத்தி இருக்காரு. முதல் காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க பூர்வ ஜென்மத்துல தேவஹுதியும் கர்தம முனிவரும் வசுதேவர் மற்றும் தேவகியாக இருந்தவர்கள். ஏன்னா கிருஷ்ணா வந்து புதுசா ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்க மூலமா ஒரு லீலையை நடத்துறது வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அது அவரால செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் அவருக்கு அந்த செய்யறதுக்கான தன்மைகளுக்குரிய, அதாவது அந்த தகுதிகள், சரியான வார்த்தைன்னா தகுதிகள், அந்த தகுதிகள் வாய்க்க பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம லீலைகள் எல்லாம் தொடர்ச்சியா பார்த்தோம்னா ரிப்பீட்டடா அவங்கதான் வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லா லீலைகள்லயுமே ராமாவதாரத்துல ஜாம்பவானா இருந்தவர் கிருஷ்ணாவதாரத்துல ஜாம்பவதியா வந்தார். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட லீலையிலையும் அவரோட அவதாரங்கள் வந்து இவங்களே தான் தொடர்ச்சியாக இவர்களே வந்து மறுபடியும் கிருஷ்ணாவோட லீலையில பங்கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா புதுசா வேற ஒரு நபர்கள் வருவது எந்த மாதிரியான சங்கோஜமாக இருக்கும் அப்படின்னா அவர்களுக்கான தகுதிகளை இன்னும் வளர்த்திருக்க மாட்டாங்க. சோ இப்ப வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணாவுக்கு ஜனனம் அளித்தார்கள். சோ அதே வசுதேவர் தேவகி கபில முனிவருக்கு தாயாராகவும் கர்தமராகவும் தேவஹுதியாகவும் வந்திருக்காங்க. ஏன் பகவான் அவங்கள சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளார வரலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க 2 பேருமே மிகச்சிறந்த பக்தர்கள். பகவான் கிட்ட அன்பு கலந்த ஒரு விஷயத்த பக்தி தொண்டுனால பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தன் பக்தி தொண்டினால் மட்டுமே என்னை அடைய முடியும். இந்த விஷயத்த 2 பேரும் ரொம்ப சரியா புரிஞ்சிருந்தாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, பகவானுக்கு அவங்கள்கிட்ட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட், அந்த பற்றுதல், பகவான் நிராகாரா, எந்த விதமான குணங்களுக்கும் நிர்குணா, எந்த குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், இருந்தாலும் அந்த பக்தர்களுக்கு இன்பம் அளிக்கணும், அந்த பக்தர்களோட இன்பத்துல இவர் இன்பம் பெறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த பக்தர்களோட சந்தோஷத்துக்காக பகவான் அவதாரம் பண்றார். சோ அவங்களோட பக்தியை மெச்சி இந்த உலகத்திற்கு ஒரு பறைசாற்றுறார். பக்தி தொண்டுன்னா இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காகவே பகவான் இந்த அவதாரங்களை வந்து நிகழ்த்துறார். சோ இப்போ சாதாரணமான ஒரு பௌதீகவாதிக்கு இந்த பதம்
என்ன மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, பகவான் நம்மள மாதிரிதான் பிறக்கிறார் போல இருக்கு. ரைட்? சோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக பிரபுபாதர் பொருளுரையில நிறைய விளக்கங்கள் எழுதுறார். பகவான் எந்த இடத்துல இருந்து தோன்றுறாரோ அவர் தோன்றுவதற்கு மூல ஆதாரம், மூல காரணம் அது கிடையாது அப்படிங்கிறத பிரபுபாத் இங்க தெளிவு பண்றாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே குறைமதி உடையவர்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அந்த ஸ்லோகம் பார்க்கலாம். பகவானோட அவதாரத்தை எப்பவுமே நம்ம குறைத்து மதிப்பிடுவோம். ரமாரங்கினி மாதாஜியை தவிர வேற யாராவது? அவஜானந்தி மாமூட மானுஷம் தனும் ஆசிரம். அதான் பிரபு. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. ஏன்னா நமக்கு எப்பவுமே எப்ப பகவான் கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோமோ உடனடியாக நம்ம மனசு என்ன நினைக்கும்னா, ஐ ஆம் த பாஸ், நான் தான் ஆளுமைக்கு உட்பட்டவன். இந்த சரீரத்துக்குள்ளார ஆத்மா புகுந்த உடனேயே தன்னோட இயல்பு நிலையான ஜீவேர ஸ்வரூபய கிருஷ்ணேர நித்திய தாசா இந்த எண்ணத்தை ஒரு ஜீவாத்மா மறந்துருது. அதை மறந்துட்டு தன்னை தானாகவே அந்த பாஸ் அப்படிங்கிற நிலைக்குள்ளார மாறுறதுனால பகவான் நமக்கு முன்னாடி தோன்றினாலும் கூட நம்மளால பகவானாக பார்க்க முடியவில்லை. ஒரு சாதாரண விக்கிரகமாகவோ அல்லது நம்மள இருக்கக்கூடிய ஒரு நபராகவோ தான் நாம் பார்க்கிறோமே தவிர பகவானா நம்மளால பார்க்க முடியல. மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் பகவானை உள்ளது உள்ளபடி பார்த்தவர்களால் எந்த ரூபத்திலையும் பகவானை பகவானாக தரிசனம் செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, 2014 ஆண்டு மாயாப்பூர்ல கீர்த்தன் மேளா அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா நடக்கும். ஒரு 5 நாட்கள் திருவிழா பரிக்கிரமாவுக்கு முன்னதாக நடக்கும். சோ அந்த திருவிழா நிகழ்வின் போது 3ஆம் நாள் கீர்த்தன் மேளா ஆரம்பிச்சு 3வது நாள் சாயந்தரம் 7 மணி சந்தியாரத்திக்கு முன்னாடி, சந்தியாரத்தி முடிஞ்ச உடனேயே தவ திரு பக்தி கோவிட்ல இறந்து போனாங்களே அந்த மகாராஜ் பேர் என்ன? கதபகானந்த மகாராஜ், சுவாமி. தவ திரு பக்தி சாரு மகாராஜ் அவர் கீர்த்தனை ஆரம்பிக்கிறார். ஜானு லம்பிதௌ புஜௌ கனகாவதாரோ சங்கீர்த்தனைக பிதரௌ கமலாயதாக்ஷௌ விஸ்வம்பரோ த்விஜபரோ யுகதர்ம பாலோ வந்தே ஜகத் பிரியகரோ கருணாவதாரோ. சோ இந்த அற்புதமான பாடல் அத மகாபிரபுவை புகழ்ந்து பாடுறார். மகாபிரபுவோடைய கரங்கள் நீண்டு முழங்கால் வரைய வரும், அவரோட கமல கண்கள் நீண்டு இருக்கும் அப்படிங்கிறத வர்ணிச்சு பக்தி சாரு மகாராஜ் அவர்கள் பஞ்சதத்துவாவுக்கு முன்னாடி பாடிட்டு இருக்காங்க. அவரை தொடர்ந்து அவரோட கீர்த்தன் முடிஞ்ச உடனேயே தவ திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் அவர்களோட கீர்த்தன் ஸ்லாட். சோ குரு மகாராஜ் கீர்த்தனை ஆரம்பிச்சாங்க. குரு மகாராஜ் கீர்த்தனை பாடும் போதே பகவானுடைய முகங்கள் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சதத்துவாவோட திருமுகம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதை உணர்ந்த உடனே குரு மகாராஜ் எந்திரிச்சு கீர்த்தனத்துல ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஈவன்தோ டிசேபிள் கண்டிஷன், வீல் சேர்ல இருந்து 2 சர்வெண்ட் அவரை புடிச்சு தூக்கி நிறுத்த குரு மகாராஜ் கைகளை உயர்த்தி நர்த்தனம் ஆடுறாரு. அந்த நிகழ்வை பார்த்த உடனே மொத்த பஞ்சதத்துவமும், முதல்ல நித்யானந்த பிரபுவோட முகம்தான் வேர்த்து இருந்தது. அதற்கப்புறமா மொத்த பஞ்சதத்துவாவும் உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு.
வேர்த்து அவரோட கண்கள்ல இருந்து தண்ணி வந்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த நிகழ்வு வந்து கூடியிருந்த அனைத்து பக்தர்களும் வந்து தரிசனம் பண்ணாங்க. அதுல எல்லாராலையும் இத வந்து பகவானாக ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களும் இருந்தாங்க. சில பேர் எல்லாம் விமர்சனங்கள் ஆரம்பிச்சாங்க. அது மெட்டலு, நம்ம குளிர்ல வந்து கீர்த்தன் பண்றோம், சோ இத்தனை கூட்டங்கள் வந்து இருக்கு, அதனால இந்த கூட்டங்களோட மூச்சு காற்றெல்லாம் அங்க போகும்போது மெட்டல்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு அதன் மூலமா தண்ணியா வெளியில வருது அப்படின்னு சொல்லி ஒரு சாரர். நிறைய பேச்சுக்கள், விமர்சனங்கள் எக்கச்சக்கமா அதை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு 2-3 நாளைக்கு கண்டினியூஸா போய்கிட்டே இருந்தது. அப்ப இது எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணணும், கன்க்ளூட் பண்ணணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாரும், சில பேர் வந்து ஜானநிவாஸ் பிரபு கிட்ட போனாங்க. பிரபு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பகவான் லீலையா நடத்தி இருக்காரு, நீங்க இத பத்தி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஜானநிவாஸ் பிரபு சடனா எந்திரிச்சாரு. எந்திரிச்ச உடனே எல்லாரையும் பார்த்து கேட்டாராம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு இங்க இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். சோ குழுமி இருந்த கூட்டத்துல இருந்தவங்க, விமர்சனதாரர்கள், இவங்க எல்லாருக்குமே மகாபிரபு வெறும் அஷ்டதாது விக்கிரகமாக தான் தரிசனம் கொடுத்திருக்காரு. ஆனா உண்மையை உணர்ந்த ஜானநிவாஸ் பிரபுவால என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா, மகாபிரபு உண்மையா பார்க்க முடிஞ்சிச்சு. சோ இதுதான் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பகவான் கொடுக்கிற மிகச்சிறந்த தரிசனம். அவங்களால எப்பவுமே அந்த விக்கிரகங்களை வந்து விக்கிரகங்களாக தரிசனம் பண்ணவே முடியாது. ரீசெண்டா கூட ஒரு லீலை நடந்தது. குரு மகாராஜ் வந்து பாணியாட்டி ஜீடா தைஹி ஃபெஸ்டிவல் லாக்டவுன் டைம்ல வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க மாயப்பூர் பஞ்சதத்துவாவுக்கு. அப்ப வந்து குரு மகாராஜ் வந்து கீழே வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டெம்பிளோட ஹெட் பூஜாரி ஜானநிவாஸ் பிரபு, பங்கஜாங்கிரி பிரபுவுக்கு அசிஸ்டண்டா மேனேஜ்மெண்ட் வைஸா இருக்கக்கூடிய ஒரு பூஜாரி பக்தர், அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, குரு மகாராஜ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வெறும் சீடா தகி மட்டும்தான் பஞ்சதத்துவாவுக்கு ஆஃபர் பண்ணணும், மீதி இருக்கிற நீங்க சமைச்ச ரைஸ், தால், சப்ஜி இது எல்லாத்தையும் 4 மணிக்கு ஆஃபரிங் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த பக்தர் வந்து மறுத்துட்டாரு, இல்ல இல்ல இது வந்து ரெகுலர் ஆஃபரிங், இதை நிறுத்த முடியாது, அது கூட சேர்ந்து இதை வந்து ஆஃபரிங் பண்ணலாம் அப்படின்னு. சோ இந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும்போது இவர் மறுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் ஜானநிவாஸ் பிரபுக்கு தெரிஞ்சு, ஜானநிவாஸ் பிரபு வேகமா ரூம்ல இருந்து ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்து சொன்னாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, சுயம் சைத்தன்ய மகாபிரபுவோட சாட்சாத் அவர் நின்று ஒருத்தர் பதில் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தா? நீ கொடுக்கக்கூடிய ரைஸ் தால் சப்ஜி அவர் ஏத்துருவாருன்னு நினைக்கிறியா? இவர் சொல்லி பகவான் கண்டிப்பா சாப்பிட மாட்டார் உன்னோட போக, அது எல்லாத்தையும் குப்பையில தான் போடணும், ஒழுங்கா அவர் என்ன சொல்றாரோ அதை செய் அப்படின்னு சொல்லி ஜனநிவாஸ் பிரபு. ஏன்னா அவங்களால விக்கிரகங்களை விக்கிரகங்களாக பார்க்க முடியாது, அவங்க பகவானாவே பாக்குறாங்க. சோ இந்த குவாலிட்டி இருக்கிற பக்தர்கள்ட்ட தான் பகவானும் லீலைகளை செய்யணும்னு நினைப்பாரு. அதைத்தான் கர்தமரும் தேவபூதியும் பண்ணியிருக்காங்க. அவங்க பகவானுக்காக அவ்வளோ தியாகங்களை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ வாழ்க்கையில தபங்களை மேற்கொண்டிருக்காங்க. சோ அதனாலதான் பகவான் அவங்கள சூஸ் பண்ணியிருக்காரு, அவங்க கரு வழியாக வெளியில வருவதற்காக. ஆனா இதுதான் மூலமா அப்படின்னா அது கிடையாது. பகவான் அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்காரு. இதுக்கு பிரபுபாதர் வந்து பொருளுரையிலே 2 உதாரணங்கள் வந்து கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு நரசிம்ம தேவரும் வராக தேவரையும் பிரபுபாதர் வந்து உதாரணப்படுத்துறார். நரசிம்ம தேவர் எந்த யோனியில இருந்தும் வரல. நரசிம்ம தேவருக்கு ஸ்தம்பாஜா அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. ஸ்தம்பாஜா அப்படின்னா தூணிலிருந்து பிறந்தவர் அப்படின்னு பொருள். ஸ்தம்பாஜா, ஒருத்தர் தூண்ல இருந்து பிறந்தாருன்னா அந்த தூணை தாயாக கொள்ள முடியுமா? சோ அவரோட ஆதாரம் தேவையில்லை. அவர் வந்து என்ன மாதிரியான உபதேசங்களை, சிக்ஷாவை நமக்கு அளிக்கிறாங்க, அதுதான் இங்க முக்கியமானது. அதே மாதிரி அடுத்து வராகர் வந்து பிரம்மாவோட மூக்குல இருந்து வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து ஹச்சுன்னு தும்மும் போது மூக்குல இருந்து வந்தாரு.
வெளியில போய் பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய விஸ்தாரமான ரூபம் வந்து பகவான் வராகர் எடுக்கிறாரு. அப்புறம்தான் பிரம்மாவே யோசிக்கிறாரு, யாரா இவங்க திடீர்னு மூக்குல இருந்து வந்திருக்காங்க. ஓ, அவங்களோட நோக்கம் அப்ப ஹிரண்யாட்சனை வந்து வதம் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத பிரம்மா பின்னாலதான் ரியலைஸ் பண்றாரு. சோ பகவானோட ஆதாரம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இருக்குமே தவிர அதுதான் மூலமா அப்படின்னா கிடையாது. பகவான் எப்பவுமே பரிபூரணமானவர். ஓம் பூர்ணம் அத பூர்ணம், அது முழு பூரணமானவர். அந்த பூரணம் என்னைக்குமே குறையாதது, களங்கம் அடையாதது. அதை தெளிவுபடுத்துறாரு பிரபுபாதர். ஏன் பக்தர்களை சூஸ் பண்றாரு அப்படின்னா, பக்தர்கள் கிட்ட அந்த பக்தி கலந்த காதல், அந்த பிரேமை வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அது பகவான வசீகரம் பண்ணும். அதனாலதான் பக்தர்களை சூஸ் பண்ணி அவர்கள் மூலமாக வந்து லீலைகளை புரிகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சோ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பகவான வந்து ஒரு சாதாரண நபராக, ஒரு நம்மள ஒருத்தராக மதித்து விடக்கூடாது. அவரோட அந்த திவ்யமான தன்மைகளை நம்ம எப்பவுமே வந்து குறைத்து மதிப்பிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விளக்கங்கள் வந்து தேவைப்படுது. ஏன்னா நம்ம எல்லாரும் எந்த மாதிரியான மனோநிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னால் இந்த மாயாவாத கொள்கையின் மூலமாக நம்முடைய மனங்கள் எல்லாம் அவ்வளவு கலங்கப்பட்டிருக்கு. இந்த களங்கமடைந்த மனதை பக்தியால் மட்டுமே தான் கழுவ முடியும். வேற எதனாலையும் கழுவ முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு உதாரணம் கூட இருக்கு. ஒரு தடவை தவத்திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் அவர்கள் வந்து ஜெகநாத் பூரிக்கு வந்து போயிருக்காங்க. பிரபுபாதர் வந்து குரு மகாராஜுக்கு நிறைய கட்டளைகள் இட்டிருக்காங்க. அதுல ஒரு கட்டளை, எப்படியாவது மேற்கத்திய நாட்டில் வாழக்கூடிய பக்தர்களை கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும், ஜெகநாதர் கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு ஒன்னையும் கொடுத்திருக்காங்க. குரு மகாராஜும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சங்கர மடம், மாயாவாதிகளோட ஹெட் குவார்டர் பாருங்க. ஆதிசங்கராச்சாரியார் ஸ்வயம் பகவானை பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, கோவிந்தனை அறியாதவன் மூடனே அப்படின்னு சொன்ன ஆச்சாரியர் வழி வரக்கூடிய அந்த பரம்பரை சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாலேயே இந்த விஷயத்தை உணர முடியல. சோ குரு மகாராஜ் அந்த சங்கர மடத்துல போய் அந்த பெரிய ஹெட் பிரீஸ்ட் அவர்கிட்ட பேசலாம், முதன்மை தலைமை நிர்வாகி, அந்த ஜெகநாத் பூரி கோயிலோட நிர்வாகி அவங்கதான், அவங்கள்ட்ட பேசலான்னு போகும்போது அங்க ராதாகிருஷ்ணர் விக்கிரகங்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்து குரு மகாராஜ் வந்து, நீங்க ராதாகிருஷ்ணர் வச்சு வரிசை பண்றீங்க, ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அந்த சன்னியாசி சொன்னாராம், நான் தான் அவங்க, என்னுடைய ஒரு உரு அங்க வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ்கிட்ட சொன்னாங்களாம். சோ இந்த மாதிரியான மனோ தத்துவங்கள் என்ன சொல்றது, நம்மளோட மனசுல வந்து புகுந்து விடக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் பிரபுபாதர் இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு, பக்தர்களோட யோனியில இருந்து பகவான் வரார். ஏன்னா பக்தனால மட்டும்தான் பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல பிரபுபாத் வந்து அத ஓப்பன் ஹெட்டடா வந்து சொல்லிட்டார். சோ பகவான் வரக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லை. அவர் வந்து என்ன மாதிரியான லீலைகள் நமக்காக நிகழ்த்த போகிறார், அவர் என்ன மாதிரியான அற்புதங்களை செய்து இந்த பௌதீக உலகத்தில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு ஜீவாத்மாக்களையும் காப்பாற்றி பகவத் தாமத்திற்கு எப்படி கூட்டிட்டு போக போறார், என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த அறிவற்ற மூட ஜீவாத்மாக்களுக்கு அளித்து அதன் மூலமாக பகவான் நம்மளை கூட்டிட்டு போக போறார் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப குறிப்பான விஷயம். சோ இப்போ இங்க அடுத்த பதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவான் வந்து அவதரிக்க போறார் அப்படின்ன உடனேயே
மீதி லோகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, மேலுலக வாசிகள் எல்லோருக்குமே பயங்கரமான சந்தோஷம். என்ன மாதிரியான சந்தோஷம் அவங்களுக்கு? ஏன்னா பகவான் ஒரு தடவை வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, இந்த பௌதீக உலகத்துல இருக்கிற எல்லா துன்பங்களையும் அகற்றி அதன் மூலமாக மோட்சத்தினை அளித்து கூட்டிட்டு போயிடுவார். மகாபாரத யுத்தத்துல எத்தனை பேரு இப்ப எங்க இருக்காங்க? கோலோக பிருந்தாவனத்திலேயோ வைகுண்ட லோகங்கள்லயோ இருக்காங்க. ரைட். சோ பகவான் ஒரு தடவை கீழே இறங்குறார் அப்படின்னா மேலுலக வாசிகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு வேலை கம்மி இல்லையா? மழையை கரெக்டா டைமுக்கு பெய்ய வைக்க வேண்டாம், காத்த கரெக்டா டைமுக்கு கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் பாரம் குறையும்ல. ஏன்னா நமக்கு சேவகம் பண்றதுக்காக தான் பகவான் அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. நம்மளோட விருப்பத்தினால எத்தனை பேரை பகவானோட உண்மையான சேவகர்களை இந்த பௌதிக உலகத்துல நம்ம இறக்கி இருக்கோம். இந்திரன், சந்திரன், வருணன், வாயு, அக்னி, நவகிரகங்கள், 33 கோடி தேவர்கள், எத்தனை பேரு. ஒரு சின்ன இரும்பு துண்டை தயாரிக்கிறதுக்கு பின்னாடி 1000 இன்ஜினியர் தேவை. இந்த சரீரத்தை தயாரிக்கிறதுக்கு அத்தனை பேரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்மள இந்த சரீரத்தை மெயின்டைன் வேற பண்ண வைக்கணும். அதுக்காக அத்தனை பேரு. இந்த கண்ணு துடிக்கிறத பாக்குறதுக்கு அத்தனை பேரு. இத்தனை பேரோட சேவையை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். சோ இந்த பௌதீக உலகத்துல இருந்து ஒரு ஆத்மா ஆன்மீக லோகம் போகுது அப்படின்னா அதை விட சந்தோஷப்படக்கூடியவர்கள் தேவர்கள் மட்டும்தான். நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ நம்மளை விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ பகவான் வரும்போதெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? பகவானோட வரவேற்பை ரொம்ப விஸ்தாரமான முறையில அவ்வளோ சந்தோஷமா கந்தர்வர்கள் எல்லாம் நாட்டியம் நாடுறாங்க. வித்யாதர்கள் எல்லாம் பயங்கரமான இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கிறாங்க. பகவானோட வரவேற்பு. அவர் வந்தாருன்னா எப்படியும் பக்தர்களை ரட்சணம் பண்ணி பகவானோட தாமத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு அப்படிங்கிறதுனால தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறதுல அவங்களும் பங்கெடுத்துக்கிறாங்க. சோ பகவானோட ஒரு அவதார நோக்கம் வெறும் ஒரு காரியத்தை மட்டும் நிறைவேற்றுறது கிடையாது. அதன் மூலமாக பல்வேறு செயல்களை புரிந்து பகவான் நம்ம எல்லாரையுமே உய்விப்பதற்காக இந்த பூவுலகில் அவதரிக்கிறார். அவரோட அவதாரம் ஒரு சாதாரண ஜீவாத்மாவை போல் அல்லாமல் ஒரு மிகச்சிறந்த காரணகர்த்தாவாக இருந்து அந்த காரணத்தின் மூலமாக பல்வேறு காரணிகளை நியமனம் செய்து அவர் விஷயங்களை விளக்கி இந்த பௌதீக உலகத்திலிருந்து ஜீவாத்மாக்களை கடை தேற்றி கொண்டுட்டு போகிறார். சோ இந்த 2 பதங்கள்ல இருந்தும் நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். எப்படி பகவான் ரொம்ப காருண்யமா இருந்து பௌதீக உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளை, ஜீவாத்மாக்களை கடை தேற்றம் பண்ணி கபிலர் போன்ற, கிருஷ்ணர் போன்ற, ராமர் போன்ற அவதாரங்களை நிகழ்த்தி நம்மளை கூட்டிட்டு போறார் அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவாகுது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இங்கே இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தா 15 நிமிஷம் இருக்கு, கேள்விகள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்குமே கேள்விகள் இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டோத் பிரணாம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த மொழிபெயர்ப்புல பல ஆண்டுகளுக்கு பிறகு பரமபுருஷ பகவான் மது என்னும் அரக்கனை கொன்று மதுசூதனன் என்னும் பெயருடன் கருதமரின் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கு சம்பந்தமா பிரபு? அந்த மது அரக்கனை கொன்றதுக்கும் இது ஒரே சமயங்களா பிரபு? ஏன் ஒப்பிடுறாங்க பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நல்ல ஒரு கேள்வி. சோ மது அப்படிங்கிற அரக்கன் புலன்களை கட்டுப்படுத்த முடியாதவன்.
அவனை வந்து பகவான் வந்து வதம் பண்றாரு. அதனாலதான் அவனுடைய பெயரிலேயே யார் ஒருத்தரால புலன்களை கட்டுப்படுத்த முடியாதோ அந்த நபருடைய பெயரிலேயே கர்தமரோட விந்துவில் நுழைவதாக பிரபுபாதர் சொல்றார். ஹரே கிருஷ்ணா. வேற ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏதாவது ஃபாஸ்ட் டைம் சொல்லுங்க பிரபு, இதுக்கு சம்பந்தமா, இதுக்கு ரிலேட்டடா. யாருக்கும் கேள்விகள் இல்ல போல இருக்கு. ஓகே. சோ பகவான் வந்து பல்வேறு லீலைகள், இப்போ பஞ்சதத்துவ நிகழ்த்திய லீலை, அதெல்லாம் நம்ம பேசணும். சோ பகவானோட லீலைகள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகர்ஷணம். அவர் வந்து எல்லாரையும் வசீகரிக்க கூடியவர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, எப்படியாவது இந்த பத்த ஜீவங்களை வந்து வசீகரம் செய்து அவர் தன்னோட காரியங்களை நிகழ்த்துவதுல ரொம்ப சிறந்தவர். சோ அந்த வசீகரத்துக்கு அவர் பல நேரங்கள்ல என்ன பண்ணுவாருன்னா சக்திகளை அவதாரமாக பயன்படுத்துவார். சக்தி ஆவேச அவதாரம் அப்படின்னு நம்ம வந்து பாகவதம்ல படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த சக்திகளை வந்து அவர் பயன்படுத்துவார். அந்த சக்தியின் மூல காரணம் என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவை தன் பக்கம் வயப்படுத்தணும். அது வந்து ரொம்ப குறிப்பானது. ஓகே, நான் இதுல ஒரு விஷயத்த நான் விட்டுட்டேன், நெருப்பு. ஸோ தேங்க்ஸ் மாதாஜி, மறுபடியும் ஞாபகப்படுத்தணும். ஸோ நெருப்பு பத்தி இங்க வந்து பிரபுபாதர் பொருளுரையில சொல்லியிருக்காரு. நம்ம அதை பத்தி பேசவே இல்லை. ஒரு மரத்துல இயற்கையாகவே நெருப்பு இருக்கு. ஏன்னா சரீரம் வந்து 5 மூலப்பொருட்களால ஆனது. 8 மூலப்பொருள், 5 வந்து குறிப்பா பஞ்ச மகாபூதங்கள் இல்லைங்களா? ஒவ்வொரு சரீரத்துக்கும் அது பொருந்தும். அது சாதாரணமாக இருந்தாலும் சரி, ஒரு மனித சரீரமாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி. பூமிரப்போ அனலோவாயு கம்மனோர் புத்திரேவச்சா அங்கார இதியமே. ஸோ இந்த 8 மூலப்பொருட்களால் ஆன சரீரத்துக்குள்ளார, மரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை வந்து இங்க பிரபுபாதர் வந்து பொருளுரையில சொல்றாரு. மரத்துல என்ன இருக்கு? ஏற்கனவே நெருப்பு இருந்துகிட்டு இருக்கு. நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த நெருப்பு மரத்துல எப்பவுமே இருக்கிறத என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒரு தூண்டுதல் தேவைப்படுது. சோ பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் கிட்ட இயற்கையான முறையில நமக்கு அந்த பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டு அப்படிங்கிற நெருப்பு இருக்கு. அதை தூண்டி விடுறதுக்காக சில நேரங்கள்ல ஆச்சாரியர்கள் வர வேண்டியிருக்கு. நமக்கு சில அட்ராக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் வந்து அந்த பக்தியை வந்து மறுபடியும் தூண்டுவிக்க முடியும். எப்படி 2 மூங்கில்கள் உராய்வதால் நெருப்பு ஏற்படுகிறதோ, ஏன்னா ஏற்கனவே நெருப்பு இருக்கு மரத்துக்குள்ளார. 2 மூங்கில் உராய்ஞ்சிச்சுன்னா நெருப்பு பிடிச்சிடும், மொத்த காட்டையே வந்து எரித்து விடும். அது போல இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு இயற்கையான முறையில இந்த நெருப்பு இருக்கு. ஆன்மீகம், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது, அது ஏதாவது சிறந்த ஆச்சாரியர்கள், குருமார்கள் மூலமாக அது தூண்டுவிக்கப்படும் பொழுது அந்த பக்தி வந்து மிகவும் சிறப்பாக வெளிப்படுது. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் பாத்தீங்க அப்படின்னா, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை ஸ்தாபனம் பண்ணல அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போய் ராத்திரி பகலா உட்கார்ந்து டிரான்ஸ்லேட் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து இந்த பாகவத பத்தி பேசுறதுக்கான எந்த விதமான அருகதையும் மற்றவர்களாக இருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ எதுக்கோ பறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட செயல்களை அமைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போமே தவிர,
இன்னைக்கு பக்தி தொண்டின் மூலமாக நம்ம வாழ்வதற்கான உண்மையான ஆதாரத்தை கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதனால ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பகவானுடைய சக்தியின் மூலமாக எப்படியெல்லாம் வந்து நம்ம ஆக்கர்ஷிக்கப்படுறோம். சோ இது வந்து ஒரு மூத்த பக்தர் வந்து எனக்கு கொடுத்த ஒரு அறிவுரை. ஏன்னா பகவான் வந்து எப்பவுமே வந்து எந்த ரூபத்துல வேணாலும் வந்து நமக்கு வந்து உதவிகளை செய்வார். பக்தன் அப்படிங்கிறவருக்கான எல்லா விதமான தேவைகளையும் பகவான் வந்து பாத்துக்கிறார். அது ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஒரு பாஸ்ட் டைம். அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா, ராதமாதவரோட பூஜாரி நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம். டெய்லி காலையில ஒரு தாத்தா மங்களாரத்தி பண்ணுவாரு ராதமாதவுக்கு. எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மாயாப்பூர் டிவில மங்களாரத்தி ஆன் பண்ணீங்கன்னா அந்த தாத்தா தான் இருப்பாரு. பார்த்திருக்கோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பார்த்திருக்கேன் பிரபு. ஹரே நேர்ல பார்த்திருக்கோம் தரிசனம் பிரபு. பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம் பிரபு. ஒரு வட்டம் மாயாப்பூர் போகிறேன். கிட்டத்தட்டமா 38 வருஷமா ஒரு நாள் கூட லீவ் விடாம மங்களாரத்தி பண்றாரு. சரிங்களா? ஹரி ரொம்ப போல். கிரேட் டிவோட்டி. 38 ஆண்டுகள் கண்டினியூஸா தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட அவர் லீவ் போட்டது கிடையாது. அதே மாதிரி டெய்லி காலையில அவரு 1:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துருவாரு. 1:30க்கெல்லாம் கோயிலுக்கு வந்துருவாரு. அவரோட 16 மாலை ஜபத்தை முடிச்சிட்டு தான் ராதாமாதவுக்கு எழுப்பவே போவார். ரொம்ப டெடிகேட்டட். ஸோ அந்த பக்தருக்கு வந்து கால்ல பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையாகி அவரு கால்ல ஒரு மாதிரியான ஏதோ ஒரு இப்ப ரீசெண்டா தான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை. ஸோ பிரச்சனையானதுனால அவரால ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. மங்களாரத்திக்கு வந்து போக முடியல. அவர் அங்க பெட்ல தான் இருக்காரு. ஆனா அவர் மனசு ஃபுல்லா ராதா மாதவ் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா டெய்லி மாதவுக்கு பண்ணி 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 பகவான் அந்த சுவையை வந்து அவர் கொடுத்துட்டாரு. அவரை பிரிஞ்சு இருக்க முடியலையா. அப்போ பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட கால்ல ரொம்ப பெரிய பிரச்சனை. ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து காலை எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. 2-3 டாக்டர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமுக்கு இவரால இனிமே வந்து நடக்க முடியாது. இவர் காலை வெட்டி எடுத்துடணும். அது ஏதோ எனக்கு டிசீஸ் பேர் சரியா வந்து தெரியல. ஸோ இதுல வந்து இவரால சர்வைவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. அவரு மனசுல ராதா மாதவட்ட வேண்டுனாராம். ஓ, இத்தனை நாள் நான் சர்வீஸ் பண்ணேன், இனிமே என்னால உனக்கு சர்வீஸ் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு மனசுல வேண்டுனாராம். அப்போ சம்பந்தமே இல்லாம அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு டாக்டர் விசிட் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் விசிட்டிங் டாக்டர் அவரு வந்தாரு. வந்துட்டு சும்மா அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி போயிருக்காரு. போகும்போது இந்த பேஷண்ட் படுத்திருக்கிறத பார்த்ததும் அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாயாப்பூர்ல இருக்கிற பூஜாரி, அவருக்கு காலில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, வந்து அட்மிட் ஆகி 2 நாள் ஆயிடுச்சு, நாங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். நான் பார்க்கலாமான்னு கேட்டாராம். சரி போய் தாராளமா போய் பாருங்க அப்படி. ஸோ உள்ளார போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே, இது ஆயின்மெண்ட் கொடுத்தே கிளீன் பண்ணிடலாமே, சரி பண்ணிடலாமே அப்படின்னு. ஸோ அப்போ அந்த பூஜாரி பிரபுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு ஹோப் வந்திருக்கு. அப்படி ஆயின்மெண்ட்லயே சரி பண்ணலாமா, இவங்க என்னமோ காலெல்லாம் வெட்டி எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த விசிட்டிங் டாக்டர் வந்து சொன்னாராம், சரி ஓகே ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என்னோட கிளினிக் இவரை மாத்திருங்க, நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா விசிட்டிங் டாக்டர் அப்படின்னா கொஞ்சம் அந்த பவர் வந்து இருக்கும். அந்த உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த 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 தகுதி அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கும்.
ஸோ அவங்க சொன்ன உடனே இந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரபுவை வந்து அவரோட கிளினிக்கு மூவ் பண்றாங்க. காலையில போனாரு. போயிட்டு அந்த கிளினிக்ல வந்து அவருக்கு காலெல்லாம் ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டாங்க. சாயந்தரம் அந்த டாக்டர் எந்திரிச்சு நடக்க சொன்னாரு. பிரபு நடந்து பார்த்தாரு. ஓரளவுக்கு நடக்க முடியுது. வலி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் இருங்க, சரியாயிரும்னு சொல்லி இன்னொரு தடவை அதே மாதிரி வேற ஏதோ ஆயின்மெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணாங்க. கால் சரியாயிடுச்சு. பூஜாரி டாக்டரோட பேர் கேட்டாராம், உங்க பேர் என்ன அப்படின்னு. அவர் சொன்னாராம், மாதவ்னு. அவ்வளவுதான். மறுநாள் காலையில மறுபடியும் மங்களார்த்திக்கு வந்துட்டாரு தாத்தா. சோ அவரோட காரியங்களை அவரை வச்சு நடத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வேணாலும் அவர் வருவார். சோ பகவான் இப்படித்தான் வரணும், எந்த கட்டத்திட்டமும் இல்லை. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லி இருக்கு, பிரபுபாத் என்ன சொல்றாரு, அவர் எப்படி வேணாலும் வரலாம். தூண்ல இருந்து வரலாம், மூக்குல இருந்து வரலாம், மாதவங்கிற பேர்ல டாக்டராவே கூட வரலாம். சோ இது பகவானோட அகாரணமான கருணை. தன்னோட பக்தர்களை எப்பவுமே பாதுகாக்கிற பொறுப்பு வந்து பகவான் கிட்ட இருக்கு. அது அவர் வந்து எப்பவுமே நிர்ணயம் பண்றதுக்காக வருவார். நீங்க இனி எப்பயாவது மாயப்பூருக்கு வந்தீங்கன்னா அந்த பூஜாரியை பாருங்க, அவரை பார்த்து பேசுங்க. ரொம்ப நல்ல பக்தர் அவரு, எல்லாட்டையும் ரொம்ப ஃப்ரீயா இருப்பாரு. ஆனா அவரோட சாதனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க வேற எங்க வேணாலும், யாராவது பிரபுபாட் டிசைபிள்ஸ் யார் வந்தாலும் சரி, நீங்க எந்த ஆல்டர்ல வேணாலும் போய் சர்வீஸ் பண்ணலாம். ராதமாதவ் சர்வீஸா காலையில அவர் கொடுக்கவே மாட்டாரு. மங்களாரத்தி வந்து அவர் தான். பகவான சாலகிராம் ஜனார்தன் விக்கிர சிலாச வந்து எழுப்பி அவருக்கு சோடச உபச்சாரம் கொடுத்து காலையில அந்த ரசமலாய வந்து அவர் கையால பகவானுக்கு ஊட்டி விட்டு அவ்வளோ அன்பா பாத்துக்கிறாங்க. எதனால அப்படின்னா ஜனனிவாஸ் ரூபம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, ராதா மாதவ் உன்னோட பொறுப்புன்னு. அதனால அவ்வளோ அன்பு பிரியம் ராதா மாதவ் மேல அவருக்கு. சோ பகவான் எந்த ரூபத்திலையும் வந்து தன்னோட பக்தரை எப்பவுமே பாத்துக்குவார் அப்படிங்கிறதுக்கு பிரத்யட்சமான உதாரணமும் இருக்கு. ஓகே, இங்க நம்ம முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சோ ஹரே ஒரு கிருஷ்ணா பிரபு. மாதாஜி ஏதோ கேள்வி. வம்சி பிரியா மாதாஜி. எஸ் மாதாஜி. கேள்வி. எஸ் மாதாஜி. பிரபு ஆக்சுவலி நீங்க சொன்னீங்களே, ஷேர் பண்ணீங்களே, ஸோ நானும் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த ராதா மாதவ் பூஜாரி ராதா மாதவ் பூஜாரி அந்த பிரபுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு மாயாப்பூர்ல. அவருக்கு வந்து பிரசாதம் சர்விங் பண்ணி, ஸோ இட்லி சவுத் இந்தியன் பிரசாதம் சாப்பிட்றதுக்காண்டி எல்லா பூஜாரிஸும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அவரு நரசிம்மர் பூஜாரி பிரம்மச்சாரி ஒரு பிரபு, ரொம்ப வருஷமா பூஜை பண்றாரு பிரபு. ஸோ அவரு ஸோ எல்லாருக்கும் நான் வந்து இட்லி சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இந்த ராதா மாதவ் பூஜாரி பிரபு வந்து என்கிட்ட வந்து உங்களுக்கு நரசிம்மரோடைய மெர்சி வேணுமா அப்படின்னு கேட்டாரு. ஆமா ஆமா பிரபு அப்படின்னு. அப்போ அவருக்கு நீங்க இட்லி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி நரசிம்மர் பூஜாரி அவருக்கு இட்லி வச்சேன். அவரு மாதாஜி போதும் மாதாஜி நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் விடவே இல்லை. அவர் நீங்க இன்னும் உங்களுக்கு நரசிம்மருடைய மெர்சி இன்னும் நிறைய வேணும்னா இன்னொரு இட்லி அவருக்கு வைங்க அப்படின்னு சொன்னாரு. சரி இன்னொரு இட்லி வச்சேன். அவர் மாதாஜி போதும் மாதாஜி அப்படின்னு. அப்புறம் அவர் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு ராதா மாதவ் மெர்சி வேணும்னா நீங்க அவருக்கு இட்லி வைங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் இவருக்கு இட்லி வச்சேன். இவர் நரசிம்மர் மெர்சி வேணுமா ராதா மாதவ் மெர்சி வேணுமா, ஐயோ எனக்கு 2 பேர் மெர்சியுமே வேணும், அப்ப 2 பேருக்குமே இட்லி வைங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரொம்ப ஜாலியா பேசினாங்க, ரொம்ப மெர்சிஃபுல்லா இருந்தாங்க, ரொம்ப கருணையோட இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க கூட நல்லா போட்டோ எடுத்து நல்லா ஜாலியா சவுத் இந்தியன் பிரசாதத்தை அவ்வளோ லைக் பண்ணி அவங்க வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அந்த பாஸ்ட் டைம் நான் வந்து நான் மாயாப்பூர் வந்த புதுசுல நான் கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெய்லி வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து என் வீட்டில் மெஸ் மாதிரி வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகணும், அந்த மாதிரி வந்து பண்ணுவேன். ஸோ அப்போ சில பக்தர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க, துபாயில் இருக்கிறவங்க, அப்புறம் கத்தாரு, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து டொனேஷன் அனுப்புவாங்க.
பிரபு எங்க பேர்ல நீங்க இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல வந்து டொனேஷன் வரும். எப்பெல்லாம் எனக்கு டொனேஷன் வருதோ நான் மொத்த பூஜாரிசையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ சாப்பிட கூப்பிட்டுருவேன். ஸோ எப்படியும் ஒரு மாசத்துக்கு 2 தடவை என்னோட வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்ப அவங்க வரும்போது எல்லாமே வந்து மெயினா வந்து நான் தோசை தான் ஃபோக்கஸ்டு. ஏன்னா மாயாப்பூர்ல அவங்க சாப்பிட்ற தோசை வந்து தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய நமக்கு தெரியும் மாயாப்பூரோட தோசையோட குவாலிட்டி. ஸோ நம்ம வீட்டுல வந்து அவங்க இந்த தோசையை சாப்பிடும்போது they really enjoyed it. ஸோ அந்த நரசிம்மரோட பூஜாரி வரும்போதெல்லாம் சொல்லிடுவாரு, நீ வந்து எனக்கு தோசையை நெய்ல வந்து வாத்து கொடு அப்படின்னு. ராதமாதவ் பூஜாரி வந்து நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், வெறும் தோசையை வந்து கொடு, நீ கொண்டுட்டு வர தோசையிலே அவ்வளோ அன்பு இருக்கு. அத பெங்காலில சொல்லுவாரு, துமி ஜா தோசை நியாசோ இடத்துக்கு எத்தோ பிரேம் ஆச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அன்பானவர் அவர். அதே மாதிரி எங்கேயாவது வெளியில விக்கிரகங்களுக்கு இன்ஸ்டலேஷனு இல்ல ஏதாவது பூஜை ப்ரோக்ராம் போறோம் அப்படின்னா என்னைய கூப்பிட்டுருவாரு, நீ வா வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னைய கூப்பிடுவார். ரொம்ப அன்பார பூஜாரி. ஸோ அந்த மாதிரியான பூஜாரிகள் எல்லாம் பகவானா பாக்குறதுனாலதான் நம்மளால பகவானை வந்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்ப ராதமாதவ் முன்னாடி போய் நின்னுட்டு ஏதோ ஒரு விக்கிரகம் நிக்குது. இப்ப எத்தனையோ நம்ம ஜெய்ப்பூர் போறோம்னு வச்சுக்கோங்க, கடை கடையா நிறுத்தி வச்சிருப்பாங்க. பட் அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆகர்ஷணம் வருதா அப்படின்னா இல்ல. ஏன்னா இவங்க ராதா மாதவ் கிட்ட அந்த பர்சனல் எக்ஸ்சேஞ்ச், அந்த அன்பு பரிமாற்றத்தை வந்து செய்யறாங்க. அதன் மூலமா நமக்கு அந்த கவர்ச்சியை வந்து அவங்களே கொடுக்குறாங்க. டெய்லி பேசுறாங்க, பழகுறாங்க, சில நேரம் திட்டுறாங்க, நீ வந்து சரியில்லை இப்படியே நின்னுகிட்டே இருக்க. ஒரு பூஜாரி இருக்காரு, டெய்லி அவரோட வேலை காலை பிடிச்சு நசுக்கி அமுக்கி விட்டுட்டு தான் போவாரு. நான் கேட்டேன், பிரபு அவர் கால் வலிக்காத பிரபு, இவ்வளவு நேரம் நின்னுகிட்டே இருக்கான்ல, நிக்கிறதுக்கு கண்டிப்பா கால் வலிக்கும், அதுக்கு இவ்வளவு மசாஜ் வேணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாரு. ஜனப்பிரியா பிரபுன்னு சொல்லி அவர் பேரு. அவர் நைட் ட்ரெஸ் பண்ணுவாரு. அவர் கால் பிடிக்கிறது, அந்த கால் நசுக்கிறத பார்த்தாலே நமக்கு ஐயோ என்னடா இப்படி போட்டு நசுக்கிறாரு அப்படின்னு. இப்ப நான் ஒரு நாள் கேட்டுட்டேன், என்ன பிரபு இப்படி போட்டு நசுக்குறீங்க அப்படின்னு. அப்ப சொன்னார், காலையில இருந்து நின்றுட்டு இருக்காருப்பா, மசாஜ்னா என்ன சும்மா அப்படி புசுக்கு புசுக்குன்னு பண்ணணுமா, அதோட எஃபெக்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி அவங்க அன்பா பகவானை பாத்துக்கிறதுனால பகவான் அவங்கள்ட்ட எல்லா விதமான அன்பு பரிமாற்றத்தையும் பண்றாரு. சோ பகவான் வந்து இந்த ரூபத்துல இப்படிதான் வந்து நம்ம கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான வரைமுறைக்கும் உட்பட்டவர் அல்ல. அவர் எப்படி வேணாலும் வரலாம். ஆஷ்லிஷ்யவா பாதரதாம் பினஷ்டுமா மதர்ஷனாம் மர்மதாம் கரோது வா யதா ததா வா விதஹாது லம்பட்டோ மத் பிராணநாதஸ்து சேவ நாபரா. ஓம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீலா பிரபுபாத கி ஜெய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸோ எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் வந்து இந்த மாலை பொழுதுல அருமையான பாகவதம் வந்து கேட்குறீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஏதாவது தவறுகள் குற்றங்கள் வந்து இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you. Hare Krishna. Thank you so much, Prabhu. Thank you, Prabhu. Hare Krishna. Hare Krishna. சாகல்பதருபியஸ்ய கிருபா எல்லாருமே மாயாப்பூர்ல இருந்தோம் பிரபு, அரை மணி நேரம். மாதாஜி எல்லாருமே மாயாப்பூர்ல இருந்தோம் அரை மணி நேரம். ராதா மாதவ் ராதா மாதவ் பஞ்சதத்துவ எல்லாம் தரிசனம் பண்ண வச்சுட்டேன். ஹரே கிருஷ்ணா. Yes, Prabhu. Thank you, Prabhu. Thank you so much. ஏன்னா சிரவணம் வந்து நம்மள நிஜமாவே நான் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். சைத்தன்ய மகாபிரபுவோட பாஸ்ட் டைம் வந்து யாரோ பேசும்போது அதுல கவர்ச்சி இருக்கிறத விட குரு மகாராஜ் பேசும்போது அது நம்மள அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தும். அது மாதிரி பக்தர்கள்ட்ட வந்து இந்த விஷயங்களை கேட்கும்போது நம்ம கண்ணாலேயே காதாலேயே பகவான் வந்து தரிசனம் பண்ணிடுவோம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. நானும் ஆல்டர் கிளம்பணும். ஹரே கிருஷ்ணா. மாயாப்பூர்ல சைகள் இருக்கிறத பார்த்தா நினைச்சாலே அப்படியே நீங்க சொல்லும் போது அந்த சுத்தி இருக்க சைகள் நினைவுதான் வருது. அவ்வளவு அழகா இருக்கு.
2-3 முறை வாங்க வாங்க போயிட்டு எல்லாரும் மாயாப்பூருக்கு வாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. மாயாப்பூர்ல நான் உங்க எல்லாருக்கும் தரிசனம் பண்ண வைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நன்றி நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரபுஜி பிரணாம்.